எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்னா மேம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு போய் விடும்போது சுத்தமாக ஜாக்கெட் பேசுறதே கிடையாது. இப்போ பேசுறதுல இருந்து ஒவ்வொரு டிசிப்ளினும் என்னை ஒவ்வொரு வேலையும் செய்யவே விட மாட்டான். அவன் கூடயே உட்காந்துருக்கணும். ஆனால் இப்போ சூப்பராக எல்லா வேலையும் அவன் வேலையை பார்த்துக்கிற மாரி அந்த அளவுக்கு டிசிப்ளினோட மாற்றிட்டாங்க. நிறைய விஷயம் மாற்றிட்டாங்க. என் பையன் ஒரு இடத்துல உட்காரதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அவன் உட்காரன்றதே அது அதிசயமான ஒரு விஷயம். நிறைய விஷயம் அவங்க சொல்லி கொடுக்குற ரைட்ஸு எல்லாமே அவனுக்கு அடுக்க மட்டும்தான் தெரியும். சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அழகா சொல்லுவான். எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஓம் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு கை எழுதிட்டு எல்லாமே அவர் ஒரு மிஸ் மாரி உட்காந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. என்ன உட்கார வச்சுட்டு அந்த ஸ்டூடெண்டா கமெண்ட் பண்ணிட்டு அவன் உட்காந்து மிஸ் மாரி உட்காந்து எனக்கு சொல்லி கொடுப்பான். நீங்க சொல்லலைன்னா நான் வலிப்பு வாடுற மாரி சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு மாத்திட்டானேன்ற மாரி. மேம் இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணாலே நிறைய Good evening everybody. So Prasanna ma'am பத்தி ஒரு சில words நான் அவங்கள பத்தி பேச வந்திருக்கேன். So என்னன்னா first word நான் அவங்கள பத்தி சொல்லுவேனா she is very kind person. Very kind. இந்த ஏஜ்ல இவ்ளோ ஹம்பிளான ஒரு பர்சனை நான் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை. whenever நாங்க ரெண்டு பேரும் பேசும்போதும் the way she spoke, அவங்க குழந்தைகளை ஹேண்டில் பண்றதோ எல்லாமே அவ்வளோ குவைட்டா பொலைட்டா நிறைய விஷயம் அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். That is a very good thing actually. Add on to that, இவ்வளோ நாளையுமே she had a passion. அது நான் ரொம்ப மதிக்கிறேன். I respect that. அந்த பேஷன்ல நீங்க கிட்ஸை கிட்டத்தட்ட கிட்ஸ் அவங்க கிட்ட போன அப்புறமா நான் கிளாஸ்ல போய் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் அவங்களோட குழந்தைங்க மாதிரி லைக் ஃபுல் பேம்பர் பண்ணுவாங்க. there is no shouting, சத்தம் இருக்காது. கிளாஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ரொம்ப குவைட்டா இருக்கும். கிட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இருக்கிற எந்த டீச்சர்ஸுமே கிட்ஸ் திட்டியோ எது பண்ணியுமே நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் கண்டிப்பாக நான் வந்து அங்கே இருப்பேன். ஸோ அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இட்ஸ் a big salute for you ma'am, for your teachers also. Please keep going on, keep rock always. Thank you. மேம் அவங்க கூட இருக்க டீச்சர்ஸுமே சரி, தீபா மிஸ்ஸும் சரி, உங்க நேம் எனக்கு தெரியல மேம், சாரி. ரெண்டு பேருமே செம்மையா கவனிக்கிறாங்க. அவங்க கவனிக்கிற வேற எதுவும் சொல்ல தெரியல. நான் வந்து கீழே வந்து ஒர்க் பண்றதால கீழே வந்து ஒர்க் பண்ணும்போது பண்றது எல்லாமே எனக்கு கிளியரா கேட்கும். அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இன்னும் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதி நகரத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் எட்டுட்டு வந்து அவங்ககிட்ட விட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் கார்பரேட் பண்ணுவேன். தேங்க்யூ மேம். Hello everyone, good evening. Actually நான் என் பார்க்கிறத விட எங்க மதுரையில் கொடுத்தது தான் அதிகம். நான் இவங்க கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. நான் எதுவாக இருந்தாலும் பிரசன்னா மேம் கிட்ட மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மேம், தீபா மேம், அதே ஜெகன் அம்மா. நீங்கள் என்ன என் பாப்பா அப்படியே என்கிட்ட அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி டு see my child grow. பிகாஸ் அவருக்கு நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். அண்ட் தென் அவங்க சொன்ன மாதிரி எப்பயுமே அப்படின்னாமே அம்மா கலெக்ட் பண்ணுவாங்க. பட் ஹியர் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் எதுக்கிட்ட வீட்டில் ஆல்ரெடி இருந்த ட்ரெஸ்ஸஸ் அதை கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அதை வீட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கோம். எங்கள் பட்ஜெட்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் மேம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டியூரேஷனில் இவ்வளோ குழந்தைங்களை
இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டாஃபும் இண்டிவிஜுவலா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் இண்டிவிஜுவலா பாத்துக்கிறாங்க. எல்லாருமே அவங்க குழந்தைங்க மாதிரி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எல்லாரோட தரப்புலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் வந்திருந்து எங்க குழந்தைகளையும் எங்க பள்ளியையும் ஆசீர்வதித்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேசிய கீதம் குழந்தைகளே பாடி முடிப்பாங்க. தேசிய